CPA Pro Channel TET Exam Chalkpiece Academy Design Your Future TET Exam 2025 Paper 2 இதில் தமிழ், இங்கிலீஷ், கல்வி உளவியல், வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமையியல் மற்றும் வணிகவியல் ஆகிய அனைத்து பாடங்களிலிருந்தும் ஒரே வீடியோவில் அனைத்து வினாக்களும் உங்களுக்காக மாடல் டெஸ்ட் சீரீஸ் என்ற தொடராக நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். வருகின்ற டெட் எக்ஸாம் எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது TET 2025 மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது ரேப்பிட் ஃபயர் டெஸ்டாக நடத்தப்படுகிறது. வருகின்ற தேர்வுகளுக்குள்ளாக அனைத்து பகுதிகளையும் முடிப்பதற்காக உங்களுக்கு இந்த வீடியோவானது அனுப்பி வைக்கப்படுகிறது. இதில் சமூக அறிவியல் பேப்பர் 2க்கான வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இது பார்ட் 3. தினம்தோறும் நடக்கும் இந்த தேர்விற்கு உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பி வைக்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் தேர்வாக எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இதில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து கொள்ளலாம். இந்த தேர்வு பயிற்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு அன்றைக்கே தேர்வானது நடத்தப்படுகிறது. உடனே சேருங்கள். உங்கள் பயிற்சியை ஆரம்பித்து உங்கள் கனவை நனவாக்குங்கள். முதல் கேள்வி, இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி 51வது கேள்வி. இதற்கு முன்னர் 2 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. இப்பொழுது 3வது பார்ட்டில் உள்ளோம். 51வது கேள்வி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உவேசா, அதாவது உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உவேசா, திருவிக்கா, மாப்போசி, எவருமில்லை. 52வது கேள்வி. நாலடியாரின் ஆசிரியர் டேஷ். நாலடியாரின் ஆசிரியர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வீரமா முனிவர், அகத்திய முனிவர், சமண முனிவர், பிருகு முனிவர். 53வது கேள்வி. குற்றால குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர். குற்றால குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமண முனிவர், திருவள்ளுவர், அகத்திய முனிவர், திரிகூட ராசப்ப கவிராயர். 54வது கேள்வி. புனல் என்பதன் பொருள். புனல் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. 55வது கேள்வி. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், இருட்டுற மொழிதல், அகத்திணை. 56வது கேள்வி. யூஸ் சூட்டபிள் ஆர்டிகிள்ஸ். யூஸ் சூட்டபிள் ஆர்டிகிள். இதனுடைய சென்டென்ஸ் I am dash MA degree holder. I am dash MA degree holder. இதனுடைய ஆப்ஷன்ஸ் A and the, no article. 57வது கேள்வி.
யூஸ் suitable verb. She does have a new bike now. அதாவது இந்த ஹேவ்ன்ற வார்த்தைக்கு இந்த டேஷில் என்ன மாதிரியான வெர்பாக அதை எழுதுவீர்கள் அப்படின்றதான் கேள்வி. யூஸ் suitable verb. She dash a new bike now. ப்ராக்கெட்டில் ஹேவ்னு இருக்குது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹேஸ், ஹாவ், ஹாவ் ஹேட். அடுத்து 58வது கேள்வி. யூஸ் suitable article. யூஸ் suitable article. என்னுடைய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் டேஷ் பெஸ்ட் லேண்ட் ஆஃப் ஆல். இந்தியா இஸ் டேஷ் பெஸ்ட் லேண்ட் ஆஃப் ஆல். என்னுடைய ஆப்ஷன்ஸ் எ, அண்ட், நோ ஆர்டிக்கிள், த. 59வது கேள்வி. யூஸ் suitable verb. யூஸ் suitable verb. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ராணி டேஷ் வாஷ் த கிளாத்ஸ் திஸ் மார்னிங். ராணி டேஷ் வாஷ் த கிளாத்ஸ் திஸ் மார்னிங். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாஷ்ட், வாஷஸ், வாஷிங், இஸ் வாஷிங். 60வது கேள்வி. யூஸ் suitable verb. யூஸ் suitable verb. இதனுடைய சென்டென்ஸ் சரோ டேஷ் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். சரோ டேஷ் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வில் கம்ப்ளீட்டட், வாஸ் கம்ப்ளீட்டிங், வில் கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட். 61வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் நமக்கு கிடைத்த சுடுமண் முத்திரைகளில் இருந்தது எது? கீழ்கண்டவற்றில் நமக்கு கிடைத்த சுடுமண் முத்திரைகளில் இருந்தது எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பசு, கப்பல், மரம், புறா. 62வது கேள்வி. செம்பு கற்காலம் என்பது டேஷ். செம்பு கற்காலம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிமு 4000 முதல் கிமு 2500 வரை, கிமு 2000 முதல் கிமு 1000 வரை, கிமு 3000 முதல் கிமு 1500 வரை, கிமு 1000 முதல் கிமு 500 வரை. 63வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எங்கு பழைய கற்கால கருவிகள் இந்தியாவில் கிடைத்தன? கீழ்கண்டவற்றில் எங்கு பழைய கற்கால கருவிகள் இந்தியாவில் கிடைத்தன? இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆக்ரா, கங்கை ஆற்றுப்படுகை, தார் பாலைவனம், பாகல்கோட். 64வது கேள்வி. சூரிய குடும்பத்தில் தற்பொழுது டேஷ் கோள்கள் உள்ளன. சூரிய குடும்பத்தில் தற்பொழுது டேஷ் கோள்கள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9, 8, 7, 10. 65வது கேள்வி. பூமி டேஷ் ஆக சுழல்கிறது. பூமி டேஷ் ஆக சுழல்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிழக்கிலிருந்து மேற்காக, மேற்கிலிருந்து கிழக்காக, தென்கிழக்காக, வட மேற்காக. 66வது கேள்வி. லூனா 3 என்ற செயற்கைக்கோள் டேஷ் ஆம் ஆண்டில் முதலாக சந்திரனின் மறுபக்கத்தை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. லூனா 3 என்ற செயற்கைக்கோள் டேஷ் ஆம் ஆண்டில் முதலாக சந்திரனின் மறுபக்கத்தை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1961, 1976, 1959, 1983. அடுத்த 67வது கேள்வி. சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது அதன் இருள் பகுதி பூமியை நோக்கி இருப்பது டேஷ் ஆகும். சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது அதன் இருள் பகுதி பூமியை நோக்கி இருப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பௌர்ணமி, அமாவாசை, மேகமூட்டம், இடி முழக்கம். நமது வினாவிடைகளை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தாலே உங்களுக்கு மனதில் பதிந்துவிடும்.
எனவே தொடர்ந்து இதை பார்த்து இதனுடைய விடைகளை பெற்று பயிற்சி எடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்போ நம்ம அடுத்து 68வது கேள்வி பார்க்குறோம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் டேஷ். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 23 மணி 56 நிமிடம், 23 மணி 52 நிமிடம், 23 மணி 58 நிமிடம், 23 மணி 54 நிமிடம். 69வது கேள்வி. இங்கிலாந்து அரசியலமைப்பு ஒரு டேஷ் அரசியலமைப்பு ஆகும். இங்கிலாந்து அரசியலமைப்பு ஒரு டேஷ் அரசியலமைப்பு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெகிழா, சிறிது நெகிழும், பாதி நெகிழும், நெகிழும். 70வது கேள்வி. ஊதியம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு செய்கின்ற சேவையும் டேஷ் எனப்படும். ஊதியம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு செய்கின்ற சேவையும் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வர்த்தகம், சேவை, உதவி, அனைத்தும். 71வது கேள்வி. உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்ட முறை. உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்ட முறை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வளர்ச்சி ஆய்வு முறை, பரிசோதனை முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, கள ஆய்வு முறை. 72வது கேள்வி. ஒரே வளர்ச்சி படி நிலையில் உள்ள குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டு உற்று நோக்குவது டேஷ். ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுக்கு ஆய்வு முறை, பரிசோதனை முறை, வளர்ச்சி ஆய்வு முறை, நீள் ஆய்வு முறை. 73வது கேள்வி. முதல் உளவியல் ஆய்வுக்களத்தை நிறுவியவர். முதல் உளவியல் ஆய்வுக்களத்தை நிறுவியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாவ்லோ, ஷிர்லி, ஒண்ட், கோலர். 74வது கேள்வி. கள ஆராய்ச்சி முறையில் பயன்படுத்தப்படாதது. கள ஆராய்ச்சி முறையில் பயன்படுத்தப்படாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உளவியல் சோதனைகள், வினா வரிசை, குறியீடு பட்டியல்கள், மேற்கண்ட அனைத்தும். இப்போ நாம் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் 75வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்த தேர்வானது டிஇடி தேர்வில் வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்தில், அதாவது அரசு வேலையில் ஆசிரியர்களாக இருப்பவர்களால் தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்படுகிறது. எனவே கட்டணம் மிக மிக குறைவு தான். கால் செய்து பேசுங்க. நீங்களும் இந்த பயிற்சியில் பங்கெடுத்து எங்களைப் போல் ஆசிரியராக வாருங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை நிறுவியவர். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை நிறுவியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கார்ல் ரோஜர்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு, எட்வர்ட் டிக்கன்ஸ், ஜீன் பியாஜே. தேர்வை எழுதி முடித்துவிட்டீர்கள் என்றால் இதற்கென்று உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவில் உங்கள் விடைகளை ஒரு சிறு பேப்பரில் ஏபிசிடி என்று எழுதி பகிருங்கள். அதனுடைய விடைகளுடன் கூடிய பிடிஎஃப் ஃபைலும் உங்களது மதிப்பெண்களையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுதணும்னு விரும்பினீங்கன்னா சிறு கட்டணம் மட்டுமே கட்டி இந்த பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.